ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் பிஎஃப் எப்படி விட்ரால் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் யூஏஎன் லாகின் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டாக வருதில்ல யூஏஎன் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி யூஏஎன் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா ஓகே, நீங்கள் லாகின் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணுங்கள். அப்படி ஃபர்கட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணால் யூஏஎன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அதோட கேப்ஷாவை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுங்க. ஸோ அது வந்து நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் கேட்கும். அது வெரிஃபை பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு அதை வெரிஃபை பண்ணோன்னே ஒரு கேப்ஷா கொடுத்துருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் கிளிக் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணிடலாம். அப்படி பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் லாகின் பண்ணும். ஸோ அந்த வெப்சைட்டில் யூஏஎன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த யூஏஎன் இருக்கிற இடத்துல உங்களுடைய யூஏஎன் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு கேப்ஷா கொடுத்துட்டு சைன்இன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சைன்இன் பண்ணோடனே என்ன கேட்கும்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குல்ல, ஆஃபீஸில் கொடுத்துருப்பீங்க, ஆதார் கார்டு நம்பர் ரெண்டுமே சேமாக இருக்கும்ல, அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். அதை என்ட்ரு பண்ணி கேப்ஷா கோடு என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் மேலே வந்துட்டு ஆன்லைன் சர்வீஸ் இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி ஆன்லைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் 4 ஆப்ஷன் பார்ப்பீங்க. ஒன்று நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி கிளைம் பண்ணதை ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா விட்ரா தான் பண்ண போகிறோம். ஸோ கிளைம் ஃபார்ம் 31/19/10C 10D அந்த ஆப்ஷனுக்குள்ளே கிளைம் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கேட்கும். ஒன்லி ஃபார் பிஎஃப் விட்ரால், ஒன்லி பென்ஷன் விட்ரால், ஸ்கீம் சர்டிஃபிகேட், பிஎஃப் அட்வான்ஸ். ஆக்சுவலாக இதோட அர்த்தம் என்னென்னா, இப்போ ஒரு பிஎஃப் அமௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 30,000 இருக்குன்னா நான் ஃபுல் அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா ஒன்லி பிஎஃப் விட்ரால் ஃபார்ம் 19 கிளிக் பண்ணணும். இல்லை நான் வந்து பாதி அமௌண்ட்டு தான் எடுக்கணும், 50,000ல் நான் 30 தான் எடுக்கணும், 30,000 தான் எடுக்கணும்னா பிஎஃப் அட்வான்ஸை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஃபுல் அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னா ஃபார்ம் 19, பாதி அமௌண்ட்னா ஃபார்ம் 31. பாதி அமௌண்ட் தான் பிஎஃப் அட்வான்ஸுன்னு அர்த்தம், ஃபுல் அமௌண்ட்னா ஒன்லி பிஎஃப் விட்ரால்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போது நீங்கள் ஆன்லைன் சர்வீஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய டீட்டெயிலாக இருக்கும், உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பரு, ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், பேன் கார்டு, ஐஎஃப்எஸ்சிலாம் இருக்கும். இப்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்கள் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் பிஎஃப்காக கொடுத்துருப்பீங்களே அந்த நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். அப்போ வெரிஃபை பண்ணிங்கன்னா அந்த கீழே காட்டும், ஓகே இந்த பேங்க்கில் இருக்காங்கன்னு காட்டிட்டு கீழே வந்துட்டு மெம்பர் ஐடி, அது எல்லாமே டேட் ஆஃப் ஜாயினிங், ரிலீவிங் டேட் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கணும். ரிலீவிங் டேட் இல்லைன்னா உங்களுக்கு அது கரெக்டாக பிஎஃப் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ரிலீவிங் டேட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்ன ரீசனுக்கு நீங்கள் ரிலீவ் ஆகிருக்கீங்கன்னோ இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே கீழே வந்துட்டு ஒரு ஆதார் அத்தன்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ அந்த டிக் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் மொபைல் நம்பர் இருக்கும், உங்களுடைய யூஏஎன் நம்பர் இருக்கும், உங்கள் நேம் இருக்கும், பேன் கார்டு இருக்கும், டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் ரிலீவிங் அதெல்லாம் இருக்கும். இப்போ ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார், உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்னல பிஎஃப் அட்வான்ஸா இல்லை பிஎஃப் விட்ராலான்னு, அந்த ஆப்ஷன் தான் இதில் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் அமௌண்ட் எடுக்கிறேன்னா பிஎஃப் விட்ரால், இல்லை பாதி அமௌண்ட்னா பிஎஃப் அட்வான்ஸ் கிளிக் பண்ணணும். அதுதான் இந்த ஆப்ஷன். இப்போ நீங்கள் பிஎஃப் அட்வான்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் சர்வீஸ்ன்னு இருக்கும். அதில் என்ன இருக்குன்னா உங்களோட பிஎஃப்ஓடைய நம்பர் இருக்கும். ஸோ அதை சப்போஸ் நீங்கள் 2 கம்பெனி 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா 3 பிஎஃப் நம்பர் அந்த மாதிரி இருக்கும். அதுபடி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ரீசனுக்காக நீங்கள் எடுக்கிறீங்க, இல்னஸ்ஸா அந்த மாதிரி. இப்போ வந்துட்டு நான் சொன்னேன்ல, இது வந்துட்டு ஆஃபீஸோட நம்பர். இப்போ நான் ஒரு தான் எனக்கு காட்டியிருக்கு. ஸோ ஒரு பிஎஃப்ஓடைய நம்பர், அந்த கம்பெனி நேம் போட்டிருக்க நம்பர் இருக்கும், பிஎஃப் நம்பர். என்ன ரீசனுக்காக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இல்னஸ்னால் இல்னஸ் போடுங்க, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஜூம் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்டர் த அமௌண்ட் ரெக்வயர்டு, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும். இப்போ 50,000ல் 30,000 வேணும்னா 30,000 போட்டுருங்க. அப்புறம் உங்களுடைய டீட்டெயில், எம்ப்ளாயி அட்ரஸ்னால் உங்களுடைய அட்ரஸ்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சூஸ் ஃபைல். ஆக்சுவலாக என்ன ப்ரூஃப்னால் 2 ப்ரூஃப் நீங்கள் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சப்மிட் பண்ணால் போதும். பேங்க் பாஸ்புக், அங்கே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்களா ஆஃபீஸில், இங்கே கூட இருக்குமே, அந்த பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி நம்பர்லாம் வந்து உங்கள் நேமு இதெல்லாம் கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறத சப்மிட் பண்ணுங்கள். இல்லைன்னா க்ராஸ் செக்கை வந்து நீங்கள் செக்கை க்ராஸ் பண்ணிவிட்டு சைன் பண்ண அது வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பேங்க்கு பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் தான் அனுப்பினேன். என்ன சைஸில் இருக்கணும்னா 100 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் க்ராப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சைஸ் கரெக்டாக கம்மியாகும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணி வியூ பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர் கிளியராக இருக்கா, நேம் கிளியராக இருக்கா, ஐஎஃப்எஸ்சி கிளியராக இருக்கா, இந்த 3 வந்து கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது 3 கிளியராக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த டிக்ளரேஷனுக்குள்ள ஐ ஹியர் பை சொல்லிட்டு அந்த பாக்ஸ், குட்டி பாக்ஸ், இது வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. இது வந்து பிஎஃப் அட்வான்ஸ்க்குள்ள ஆப்ஷனை நான் சொல்கிறேன். இப்போது இல்லை நான் வந்துட்டு பிஎஃப் விட்ரால் தான் நான் பண்ண போகிறேன், ஃபுல் அமௌண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபாரில் ஒன்லி பிஎஃப் விட்ராலை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பிஎஃப் விட்ரால் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ்லாம் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சூஸ் ஃபைலில் அதே மாதிரி தான் பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜு அப்லோட் பண்ணுங்கள். அது வந்து 100 கேபிலேருந்து 500, மேக்ஸிமம் 500 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு க்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இல்லை க்ராஸ் செக் வந்துட்டு அதில் சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு அந்த சின்ன பாக்ஸ் இருக்குல்ல டிக்ளரேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. பிஎஃப் விட்ராலுக்கு அமௌண்ட் என்ட்ரு பண்ண தேவையில்லை, ஏன்னா ஃபுல் அமௌண்ட் நம்ம எடுக்க போகிறோம். பிஎஃப் அட்வான்ஸுக்கு தான் கேட்கும், இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் 2 கேஸ் இருக்குது. உங்களுக்கு பிஎஃப் அட்வான்ஸ் வேணுமா, பிஎஃப் விட்ரால் வேணுமான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார்னு. நெக்ஸ்ட்டு ஸோ நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கு ஓகேவாயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் ஆன்லைன் சர்வீஸில் போய் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ், இப்போ நீங்கள் அனுப்புனதே எப்படி ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும், அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, இது கிளைம் செட்டில்டு, அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் அங்கே தான் காட்டும். ஸோ ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடது தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி காட்டும். இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்துட்டு கிளியராக வந்துட்டு நான் வந்துட்டு அந்த பாஸ்புக்கோட நான் வந்து செக் அனுப்பும்போது அதை கேன்சல் பண்ணி அனுப்பலை, சரியாக அனுப்பலை செக் லீஃபில். ஸோ அவங்க ரிஜெக்ட் ஆகிடுச்சு. நான் செகண்டாக அனுப்பும்போது என்ன பண்ணேன்னா, நான் ஃபஸ்ட்டு செக்கு தான் அனுப்பினேன், எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. செகண்ட் என்ன அனுப்புனேன்னா பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் அனுப்பினேன், எனக்கு அக்செப்ட் ஆகிடுச்சு. அந்த கிளைம் செட்டில்டு அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி இதில் போயிட்டு ட்ராக்கில் நீங்கள் ட்ராக் பண்ணலாம் உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா இல்லை கிளைம் செட்டில் ஆகிடுச்சா. உங்களுக்கு கிளைம் செட்டில் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மெசேஜே வந்துடும். இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன இந்த நம்பர்லேருந்து நீங்கள் மிஸ் கால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப்லேருந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பேலன்ஸ் காட்டும். ஸோ அந்த நம்பர் தான் இது, பிஎஃப் பேலன்ஸ் நம்பர். இது நான் வந்து நிறைய டைம் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்காக இதில் தான் யூஸ் பண்ணுவேன். 9966044425 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் ரெஜிஸ்டரான நம்பருக்கு, அதாவது உங்களுடைய ஆதார் நம்பர் அண்ட் ஆஃபீஸில் கொடுத்த நம்பர் ரெண்டுமே சேமாக இருக்கும்ல, அந்த நம்பர்லேருந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் காட்டும். உங்களோட நேம், அப்புறம் ஆதார் நம்பர் லாஸ்ட் நம்பர், யூஏஎன் நம்பர் லாஸ்ட் நம்பர், பிஎஃப் பேன் நம்பருடைய லாஸ்ட் நம்பர், அப்புறம் உங்களோட லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ போயிருக்கு, டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு டீட்டெயில் காட்டும். ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிட்டு இந்த மாதிரி கிளைம் வந்துட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சு செக் பண்ணலாம். இன்னொன்று ஒரு மெயின் என்னென்னா,
2 இதில் போய் பார்க்கலாம். ஒன்று வந்து இதுக்குள்ளேயே இன்னொன்று ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போது இந்த ஆப்ஷனில் நீங்கள் வியூ கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்குல்ல, இதில் வியூ கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்புக்குன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணால் வேறு ஒரு சைட்டு ஓப்பன் ஆகும். இந்த சைட் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ட்ரு பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு இதிலே கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டு சைன்இன் பண்ணுங்கள். இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நம்மளுடைய பிஎஃபோடைய அமௌண்ட்டோட ஹிஸ்ட்ரி, அது அப்புறம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது, கிளைம் ஸ்டேட்டஸும் இங்கேயும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் அதை லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுமா, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் வந்து 0 இருக்கும், ஏன்னா நான் ஃபுல் அமௌண்ட்டு எடுத்துட்டேன். நான் பிஎஃப் விட்ராலில் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். ஸோ அந்த மேலே இருக்க அந்த 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஷனை நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ மெம்பர் வைஸ் பேலன்ஸ்னால் உங்களோட டோட்டல் பேலன்ஸ் எப்படி இருக்குதுன்னு காட்டும். இப்போ எப்படின்னா மெம்பர் ஐடி அப்புறம் உங்களோட அவைலபிள் பேலன்ஸ். இப்போ நான் ஃபுல் அமௌண்ட் எடுத்துட்டனால எனக்கு 0ல் இருக்குது. இப்போ அந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ்புக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்புக் காட்டும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே கிளைம் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேட்டஸை போய் பார்க்கலாம். இப்போது நான் பாஸ்புக் வந்து கிளிக் பண்ணேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் ஆஸ் பிடிஎஃப்னு கொடுக்கும்போது 2023க்கு டவுன்லோட் ஆஸ் பிடிஎஃப்னு, 2022க்கு அந்த மாதிரினா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். இதே வந்துட்டு கிளைம் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்டிங் கிளைம்ஸு அது கிளிக் பண்ணால் அது காட்டும். ரிஜெக்டட் கிளைம்ஸ்னால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆன ரீசன் கிளியராக காட்டும். செட்டில் கிளைம்னால் உங்களுக்கு செட்டில் ஆயிடுச்சு அமௌண்ட்னால் அதுவும் காட்டும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ரிஜெக்டட் கிளைம்ஸ்னால் என்ன காட்டுது, நான் வந்துட்டு என்ன ரீசன்னால் ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு அவங்க காட்டியிருப்பாங்க. அந்த பேங்க் பாஸ்புக் இல்லைனா கேன்சல்டு செக்லீஃப் வந்து கரெக்டாக இருக்கணும், அந்த நேம் கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்தது. இதே செட்டில்டில் போய் பார்த்திங்கன்னா எனக்கு லாஸ்ட்டாக செட்டில் ஆகிடுச்சுல அது போய் காட்டும். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாஸ்புக்கை டவுன்லோட் பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம். நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு இங்கேயும் ட்ராக் பண்ணலாம், அங்கேயும் ட்ராக் பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓவர்வியூ கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்னென்ன ரீசனுக்கு ரிஜெக்ட் ஆகும்னு நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் போடுறேன். இதில் ஷார்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு ஜாயினிங் டேட்டு இருக்குது, பட் எக்ஸிட் டேட்டு இல்லை, ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆன டேட் இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகும். இன்னொன்று என்ன ரீசன் ரிஜெக்ட் ஆகும்னா உங்களுடைய நேம் இருங்க. இப்போது இதில் மேனேஜில் போயிட்டு கேஒய்சி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் ஏன் ரிஜெக்ட் ஆகுது நிறைய பேருக்குன்னா உங்களுடைய நேம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ என்னோட நேம் மஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சு சிவன்னு வச்சுக்கோங்க, அப்பா பேர் சிவன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆதார் கார்டில் வந்துட்டு எனக்கு மஞ்சு சிவன்னு இருக்குது. நான் ஆஃபீஸில் கொடுத்த பேங்க் இருக்குல்ல, இந்தியன் பேங்க் கொடுத்துருக்கேன்னா அதில் என்னோடய நேம் வந்து மஞ்சு எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா மஞ்சு சிவன்னு மஞ்சு எஸ் ரெண்டுமே வந்து ஒன்று தான், ஆனால் பின்னாடி வந்து இனிஷியல் வந்துட்டு சிவன்னு ஒன்று வந்திருக்கணும், இல்லை எஸ்ன்னு இருக்கணும். அந்த ரெண்டு சேமாக இல்லைன்னா நேம் மிஸ் மேட்சுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்கள் நேம் கரெக்டாக இருக்கான்னு. ஆதார் கார்டில் இருக்க மாதிரி பேங்க்கில் இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் மேட்ச் ஆனால் தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீசனால் ரிஜெக்ட் ஆகும். இல்லைனா எக்ஸிட் டேட் இல்லைனா ரிஜெக்ட் ஆகும். இல்லைனா வந்துட்டு உங்களுடைய பாஸ்புக் வந்து நீங்கள் சென்ட் பண்ணியிருப்பீங்கள்ல அது கிளியராக இல்லைனா ரிஜெக்ட் ஆகும். இல்லைனா கிராஸ்டு செக்கில் வந்துட்டு நீங்கள் கிராஸ் பண்ணலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரீசனில் தான் ரிஜெக்ட் ஆகும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பிஎஃப் வந்து விட்ரா பண்ணுறதுக்கு உள்ள டீட்டெயிலான வீடியோ இது. ஒன்று பிஎஃப் அட்வான்ஸ்னால் பாதி அமௌண்ட் எடுத்துப்பீங்க, பிஎஃப் விட்ரால்னால் ஃபுல் அமௌண்ட் எடுத்துப்பீங்க. அதே மாதிரி அந்த பேலன்ஸ் நம்பரும் பார்த்துக்கோங்க. அந்த நம்பர் கால் பண்ணால் உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் காட்டும். இப்போ இந்த பேலன்ஸ் பிஎஃப் பேலன்ஸ் நம்பர் பார்த்துக்கோங்க. இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் என்னன்னு காட்டும். ரெஜிஸ்டர் ஆன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் கொடுத்துருப்பீங்கள்ல, ஆஃபீஸில் கொடுத்த நம்பரும் ஆதார் நம்பரும் சேமாக இருக்கும்ல, அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வந்து காட்டும்.
ஸோ உங்களுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு கிளைம் செட்டில்ட் ஆயிடுதுன்னா, உங்களுக்கு மெசேஜ்லேயே வந்துடும். வந்துட்டு அப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்துடும். இன்னொன்று ஒரு விஷயம், ஃபுல் அமௌண்ட் எடுக்கும்போது எனக்கு புதுசாக இருந்தது. என்னென்னா, ஆல்ரெடி இருந்த அமௌண்ட்டோடு சேர்ந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்ந்து எனக்கு ஃபுல் அமௌண்ட்டாக வந்தது. நான் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். இப்போ ஒரு 25,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எங்கள் ஆஃபீஸில் நான் பார்த்தபோது. இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு 2,000 இருந்துச்சுன்னா 25னா 27,000 நான் எடுத்துட்டேன். ஸோ ஃபுல்லாகவே எனக்கு போட்டாங்க. ஃபுல் அமௌண்ட் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்ந்து எனக்கு வந்தது. எனக்கு இது கொஞ்சம் நியூவாக இருந்துச்சு. ஸோ அதுவும் ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் டெப்த்தாக சொல்கிறேன். என்னென்ன ரீசனால் பிஎஃப் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோடைய லிங்க் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.